وعلى سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. لا تحزن إن الله معنا. صدق الله العظيم. புகழைத்தும் உன்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் சர்க்காராயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் நாம் அனைவரின் குடும்பத்தார் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிருபையும் உண்டாவதாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தீக்கும் திருமலையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் மனிதன் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டான், இந்த உலகம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை சுருக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றை ஆயத்திலே அழகாக தெரிவித்து காட்டுவார். வல் இன்கான ஆபாஉக்கும் வ அபனாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின தர்தூனஹா ஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான்: நபியே, நீர் கூறுவீராக, உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நீங்கள் யாரையெல்லாம் நேசிக்கிறீர்களோ எல்லா மனிதர்களும், இன்னும் நீங்கள் சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள், எந்த வியாபாரத்திலே நஷ்டம் வந்துவிடுமோ என்று நீங்கள் பகலும் இரவும் பயந்து கொண்டு வாழ்ந்தீர்களோ அந்த வியாபாரமும், இன்னும் நீங்கள் ஆசையாய் கட்டி அழகாய் வளர்ந்த அந்த வீடும், அந்த மாளிகைகளும், அந்த சொத்து சுகங்களும், இப்படி இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசாபாசங்களும் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் இன்னும் அவருடைய பாதையில் போர் செய்வதை விட உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய அன்பும் சுகமும் உங்களுக்கு அதிகம் பிரியமானதாக ஆகிவிட்டால், நபியே, நீங்கள் கூறுங்கள், என்னுடைய தண்டனை வருவதை அவர்களுக்கு எச்சரித்து விடுங்கள், அவர்களுக்கு விரைவில் என்னுடைய தண்டனை வர இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஃமின்களை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கிறார் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் அவருடைய பாதையில் நாம் செலவு செய்வதையும் பொருள் செய்வதையும் இந்த உலகத்தை காட்டிலும் அதிகமாக பிரியப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொண்டிருப்போம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருந்தார்கள் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் அதிகம் பிரியம் வைக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக வந்த காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா நபிமார்களையும் விட அதிகமாக சோதிக்கப்பட்டவர்களும் அதிகமாக கஷ்டப்படப்பட்டவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு விசேஷ துஆவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். எல்லா துஆவையும் நபிமார்கள் தங்களுடைய உலகத்திலே அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த விசேஷ துஆவை நான் என்னுடைய உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன். அதை நாளை மறுமையிலே அவர்கள் யாரும் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, எல்லா முஸ்லிம்களும் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த துஆவை சிபாரிசு செய்வதற்காக, ஷஃபாஅத் செய்வதற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த உம்மத்தை நேசித்திருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். பெருமானார் நினைத்திருந்த அந்த துஆவை கொண்டு தனக்கு சொந்த சுகங்களையும், பெருமானாருக்கு தனக்கு பெரும் மாளிகைகளையும் வீடுகளையும் தன்னுடைய சந்ததிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சொத்தை விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் அணிவதற்கு கூட சரியான ஆளை இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை ஆசைப்படவில்லை. ஆனால் எல்லா நேரமும் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று இந்த உம்மத்திற்காகவே வாழ்ந்து நாளை மறுமையில் இந்த உம்மத்தை யாரும் நரகத்துக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே எல்லா விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது.
அவர்களை நேசிப்பதை, எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை நாம் சஹாபாக்களை அவர்களை பார்த்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் தான் பெருமானாரை நேசிப்பதில் நமக்கு மிகப்பெரும் முன்னோடியாக திகழ்கிறார்கள். அதிலும் சஹாபாக்களுக்கெல்லாம் தலைவரான மூத்த சஹாபியான ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் நேற்று ஓதப்பட்ட வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா மிக அழகான ஒரு சம்பவத்தை தெரிவித்து காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களையும் காஃபிர்கள் துரத்திக் கொண்டு வருகிறார்கள். பெருமானாரை கொலை செய்வதற்காக வேண்டி துரத்திக் கொண்டு வரும் பொழுது ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து பெருமானாரை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். இருவரும் தப்பித்து சென்று கொண்டிருக்கும் நேரத்திலே ஒரு சவுத் மலை என்ற மலையின் அடியில் ஒரு குகையிடம் வந்து அடைகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகையை பார்த்து இதை நாம் பதில் கொள்ளலாம் என்று பெருமானார் சொல்லும்போது ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், இருங்கள், நீங்கள் முதலில் செல்ல வேண்டாம், நான் முதலில் இந்த குகைக்குள் சென்று இந்த குகைக்குள் ஏதாவது ஒரு விஷத்தன்மை இருக்கிறதா, ஏதாவது பூச்சி இருக்கிறதா, ஏதாவது ஆபத்து இருக்கிறதா என்று பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி உள்ளே சென்ற அபூபக்கர் நாயகம் அவர்கள் வெளியே வரும் பொழுது அரைகுறை ஆடையோடு வெளியே வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டார்கள், என்னுடைய ஆடை எங்கே சென்றது, என்னை உள்ளே முழு ஆடையோடு சென்று வரும்போது அரைகுறை ஆடையோடு வருகிறீர்களே என்று பெருமானார் கேட்டபோது ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கூறினார்கள், நான் உள்ளே சென்று பார்த்தேன், அங்கே அந்த குகையில் பல ஓட்டைகள், பல துவாரங்கள் இருந்தது, அதில் ஏதாவது விஷப்பூச்சி வெளியே வந்து உங்களை தாக்கிவிடுமோ, உங்களை தீண்டிவிடுமோ என்று நான் பயந்து என்னுடைய ஆடைகளில் உள்ள எல்லா பகுதிகளையும் சிறிது சிறிதாக கிழித்து நான் அந்த ஓட்டைகளை எல்லாம் அடைத்து விட்டேன் என்று கூறி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒய்வுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஒய்வுக்குள் இருவரும் சென்றவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் நாயகம் அவர்கள் அன்பாக தன்னுடைய மடியில் படுக்க வைத்திருக்கிறார்கள். பெருமானார் அவர்களும் அபூபக்கர் நாயகம் அவர்களின் மடியில் உறங்குகிறார்கள். சிறிது நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய கண்களுக்கு ஒரு துவாரம் தென்படுகிறது. அது அடைக்கப்படாமல் இருக்கிறதை அபூபக்கர் நாயகம் பார்த்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நீட்டிக் கொண்டிருந்த தன்னுடைய காலை அந்த துவாரத்தில் வைத்து அடைக்கிறார்கள். அபூபக்கர் நாயகம் கணித்ததை போல அதிலே ஒரு பூச்சி, ஒரு விஷப்பூச்சி, ஒரு பாம்பு இருந்தது. அபூபக்கர் நாயகத்தினுடைய காலை அந்த ஓட்டை அடைந்து கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அந்த பாம்பு தீண்டியது, கொட்டியது. ஒரு முறை அல்ல, பலமுறை அல்ல, பலமுறை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலை தாங்க முடியவில்லை. எவ்வளவுதான் அவர்கள் மலையை தாங்குவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய உடம்பிலே அந்த விஷம் ஏறுவதை உணர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு வலி தாங்க முடியாமல் சற்று நேரத்தில் அவர்கள் அழுது விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய கண்களில் வந்த அந்த தண்ணீர் சொட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே விழுகிறது. விழித்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூபக்கரே என்ன ஆயிற்று உங்களுக்கு என்பதாக. அபூபக்கர் ரலியல்லாஹு கூறினார்கள், அந்த ஓட்டையை தாண்டிட்டு போயினார்கள். உடனே அந்த பாம்பு வெளியே வந்தது. பெருமானாரை பார்த்தவுடன் அது மீண்டும் உள்ளே சென்று விட்டது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய பாதத்திலே அந்த கொட்டிய பாம்பினுடைய இடத்திலே வைக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உடனே அது சரியாகி விடுகிறது. பிறகு காஃபிர்கள் எல்லாம் அந்த குகையின் அருகில் வந்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பயப்படுகிறார்கள். நாம் எந்த நாயகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த குகைக்குள் வந்தோமோ, எந்த நாயகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லா ஓட்டைகளையும் அடைத்தோமோ, அந்த நாயகத்தை இந்த காஃபிர்கள் எல்லாம் காயப்படுத்தி விடுவார்களோ என்று பயந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பயத்தை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபூபக்கரே, நீங்கள் பயப்படவே வேண்டாம், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் பயப்படாதீர்கள், நாம் இருவர் மட்டும் இடத்தில் இல்லை, நம்மோடு சேர்ந்து மூன்றாவதாக அல்லாஹ்வும் நம்மோடு இருக்கிறார், நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆனால் வெளியே காஃபிர்கள் கீழே குமிந்து பார்த்தாலே அவர்கள் தெரிந்து விடுவார்கள், உகையில் அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். காஃபிர்கள் எல்லாம் பேசுகிறார்கள், நாங்கள் உகையில் சென்று பார்ப்போம், இங்கே ரசூலுல்லாஹ் இருக்காங்களா போய் பார்ப்போம் என்று சொன்ன போது பின்னால் இருந்த உபயோக ரக்கானியா ரையானியா சிரிச்சான். ஏப்பா, அந்த உகைக்கு வெளியே பாரு, ஃபுல்லா சிறந்தி போட்டு எல்லா சிறந்தியோட கூடு இருக்கு, சிறந்தி ஃபுல்லா வளைய போட்டு இருக்கு, எல்லாம் உள்ள யாராவது போயிருந்தா இதை கிழிச்சுட்டு தான் போயிருக்கணும். ஆனா உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க, ஃபுல்லா சிறந்தி வளர்க்க மூடி இருக்குது, இதுக்குள்ள எப்படி யாராவது போயிருப்பாங்களான்னு சொல்லி ஏரியா சிரிச்சாங்க. எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கான். அல்லாஹ்
ஏற்பாடு அது. அல்லாஹ் தஆலா பெருமானார் சென்றதற்கு பிறகு ஒரு சிலந்தியை வைத்து அந்த வகையை முழுவதுமாக மூடிவிடுகிறார். இங்கே நாம் தெரிந்த விஷயம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பாம்பு கொட்டும் பொழுது தன்னுடைய விஷம் அந்த உடம்பில் ஏறும் பொழுது தான் மரணித்து விடுவோம் என்றும் தெரிந்து கொண்டும் தான் உயிர் போனாலும் பரவாயில்லை என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதாக அஞ்சியவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இந்த உலகத்தில் எனக்காக யாரெல்லாம் என்ன உபகாரம் என்ன உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன், அவர்கள் அனைவருக்கும் நான் பகரம் செய்துவிட்டேன். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும் இந்த உலகத்தில் என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை, அவர்களுக்காக செய்த உதவிக்கு நான் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கான கூலி அல்லாஹ் கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பெருமானாருக்காகவே தியாகம் செய்திருப்பார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மட்டுமல்ல, எல்லா சஹாபாக்களும் பெருமானாரை அணுவணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்தார்கள். பெருமானாரை அந்த அளவுக்கு அன்பு வைத்தார்கள். பெருமானாருடைய ஒவ்வொரு நடை முடி கூட எத்தனை இருக்கும் என்பதாக எண்ணினார்கள். பெருமானாரின் ஒரு முடி கூட இந்த உலகத்தில் இருந்துவிடவில்லை. சஹாபாக்கள் தன்னுடைய கைகளிலே ஏந்தி இன்று வரைக்கும் அதை பாதுகாத்து வருகிறார் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த அன்பின் பாசமும் அளவும் அப்படி. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த அவர்களுடைய மீது அதிகம் பாசம் வைத்த அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய பொருட்களை எல்லாம் இந்த இஸ்லாத்துக்காகவும் தன்னையே பெருமானாருக்காகவும் தியாகம் செய்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய அன்பை போன்று நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்னும் பெருமானாரின் மீது அதிகம் காதல் கொண்டு பெருமானாரின் மீது அதிகம் ஸலவாத் ஓதி பெருமானாரின் ஷஃபாஅத்தை நாளை மறுமையில் பெறக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم انا اشرحنا منك في نعمتي وعافيتي وسترك فإن نعمتك علينا وعافيتك وسترك في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم انا اشرحنا منك في نعمتي. اللهم اجعل شفاعنا لا شفاعا مباركا من الخير قريبا وعن الشر قرينا لا خاسئا ولا خاسرا ولا محروما. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.